கோரக்கர் சித்தர். கோரக்கர் யார்? கோரக்கர் சித்தர் 18 சித்தர்களில் ஒருவராக போற்றப்படுபவர். கடுமையான தவம், உடல் மனம் கட்டுப்பாடு கொண்டவர். அகத்தியர் சித்தரின் முக்கிய சீடர் என நம்பப்படுகிறது. புலியுடன் தொடர்புடைய கதை. கோரக்கர் காடுகளில் தனிமையில் வாழ்ந்தார். விலங்குகளுடன் பயமின்றி இருந்தார். அவர் புலியின் மீது அமர்ந்து தவம் செய்ததாக ஒரு புகழ் பெற்ற கதை. அதனால் புலிப்பாணி என்ற பெயரும் இணைக்கப்படுகிறது. சதுரகிரி கோரக்கர். கோரக்கர் சதுரகிரியை தவத்திற்கான உச்சதலம் என தேர்ந்தெடுத்தார். ஆழ்ந்த குகைகளில் தவம் செய்தார். இரவு நேரங்களில் புலி கர்ஜனை, காலடி ஒலி கேட்பது கோரக்கரின் சூட்சும நடமாட்டம் என நம்பிக்கை. கோரக்கர் குகை சாதாரண மனிதருக்கு எளிதில் தெரியாது. மனம் தூய்மையானவர்களுக்கு மட்டும் குகை பாதை தெரியும். உள்ளே சென்றால் பயம் மறையும், மன உறுதி கூடும். சித்த மருத்துவ ஞானம். கோரக்கர் எலும்பு, நரம்பு, மூச்சு நோய்கள் குணப்படுத்துவதில் வல்லவர். மூச்சை அடக்கும் பிராணாயாம ரகசியங்கள் தெரிந்தவர். அவருடைய நூல்கள் கோரக்கர் வைத்தியம், கோரக்கர் மூலிகை ரகசியம், மனித ரூபத்தில் கோரக்கர். பக்தர்கள் சொல்வது, காட்டு பாதையில் பயந்தபோது ஒரு வலிமையான சாமியார் தோன்றி பயப்படாதே என்று சொல்லி வழிகாட்டி மறைந்து விடுவார். கோரக்கரே மனித ரூபத்தில் வந்தார் என்ற நம்பிக்கை. அமாவாசை அற்புதம். அமாவாசை இரவில் திடீர் காற்று, மரங்கள் அசையும், கனமான சக்தி உணர்வு. கோரக்கர் தவ சக்தி என கூறப்படுகிறது. கோரக்கர் உபதேசம். கோரக்கர் சொன்ன 3 முக்கிய சொற்கள். 1. பயம் அறியாமை. 2. உடல் வலிமை மன வலிமை. 3. தவமே கவசம். கோரக்கர் சொல்வது சதுரகிரி பற்றி. மலை காட்டாது, மனிதனின் பயமே தடையாகும்.